பார்க்க மாட்டாங்க. அதை பிடிச்சி காட்சி பார்க்க அம்மா யாருங்க? போய் போய் ஆச்சார கெடுக்க போவான். அவன் தான் சொல்றாரு எப்படி ஏண்டா 4448 வியாதியே தலை சிறந்த வியாதி. ஏண்டா மழை பெய்ய காட்டுறாங்கன்னா அதனால நைஸா போற அவையில ஐயோ என்ன கெடுக்க வரேன் செடிக்க வரேன்னு சொல்றோம். அவையில போய் வரேன் காட்சி பார்த்தா கூட விட மாட்டேன். கொடுவே ஏன் எதுக்குடா சொல்லுடா. முன்னாடி எங்க அம்மா தாரியா இருக்குவா உங்களை பட்டாலும் கொடுப்ப யார் உங்களா ஏச்சியா இளவரசியா உம்மால புத்தல சோழ நாய்க்கு போனோம். நட போடி நட போடி அச்சத்தா அச்சத்தா அம்மா வாய்ந்த இளவரசியா அது நடிப்பா. ஐயோ அம்மா நல்லாவே நடக்க மாட்டான். அவனுக்கு நடராஜன்னு பேரு வைப்பாங்க. கல்யாணமே ஆவாது கல்யாணம் கண்ணு நல்லாவே இருக்காது. 1000 வச்சிருவாங்க. ஆமா சரியா சீவு கொட்டுவது நாத்து அடிக்குது. சாப்பிட்டியா? சாப்பாடு வேலை பார்த்து வந்துக்கிறேன். கல்யாண மண்டபத்துல. ஐயோ அம்மா உன்னை ஆர்டர் பிடிச்சி எடுத்துமே விட்டேன்னா ஒரு வட்டியும் உங்க மாட ஓட்டட மாரி ஆகும் பழகுது. சப்தியில் அடிக்கிற மாதிரி ஒரு சாம்பார் கலக்குவ வச்ச சாம்பார் வச்சபடி அப்படியே இருக்கும். நீ கூட்டு வாரி வச்சு பணம் வாங்கி போட்டுட்டு நாங்க கட்சினா இருக்கோம். பணம் போட்ட புட்டி கட்சி கட்சினா யார் மாணி? ஐயா நான் ஒரு நாட்டு இளவரசி. இளவரசி ஒரு நாட்டு இளவரசி. நான் உனது பெயர்? என்னுடைய பேர் வந்து மலர்விழி. ஐயா சத்தியமா கிடையாது. சத்தியமா கிடையாது. ஒரு நாட்டு இளவரசி அயோத்தியாபுரி நாட்டு இளவரசி மலர்விழியாணி. என்ன அழகு! 32 லட்சம் அந்த மலர்விழியை நான் பார்த்திருக்கிறேன். ஐயா சொல்றேன் சத்தியமா அந்த மலர்விழி எவல்லங்க. ஐயோ கணவரை தேடி கொண்டு வந்தேன். உனது கற்பை சூறையாடை வந்தாரே ஜெயவீர அவர் அண்ணன் அதிவீரன் வந்திருக்கிறார். புரிந்து கொண்டேன். அதிவீரன் என்று சொன்ன உடனே உனக்கு அவனுடைய அண்ணன் என்ற உடனே என்னை அடிக்கின்றாய். அப்படி நீதான் உனக்கு எப்படி இந்த நிலைமை உனக்கு எப்படி வந்தது? ஐயா கடவுளை தேடிக்கொண்டு வருகிறேன். எப்படிதான் இந்த நிலைமை வந்து முடியாது? இந்த நிலையை எடுத்துக் கூறினால் என்னை கணவர் இருக்க சொல்வாயா? ஐயா சொல்கிறேன் இல்லையா? இத பாருங்க ஐயா, நாட்டை ஆண்டவரை உதாசி மன்னருக்கு மகனாக பிறந்து என்னுடைய பேர் மலர்விழி. ஐயா மலர்விழி. இத பாருங்க அடுத்த மலச்சாலையில் ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடும் என்பதற்காக என்னுடைய கோயிலோடு சேர்ந்து
தோள்களை சென்று ஆடிப்பாடு அப்படி ஆடிப்பாடு விரும்புது அந்த மனசுல ஏதாவது ஒரு பொருளை வைத்து விளையாட வேண்டும் என்று ஒரு குழந்தையை பொம்மையாக வைத்து விளையாடின ஐயா. ஒரு குருடனை பொம்மையாக வைத்து விளையாடினார். அப்போது அந்த குழந்தை பொம்மையாக வைத்து விளையாடி விட்டு அவனை பல கொடுமைகளை செய்து அடித்து திருத்தி அவனுடைய கருத்தை ஓட்டி கொடுத்து இந்த நாட்டை விட்டு திருத்தி விட்டோம் ஐயா. ஐயா என்னடா ஐயா, இந்த மலர்வை இவதான் உண்மையா மலர்வைன்னு சொல்றா. ஆனால் உன் தம்பியை கொண்டவன் யார் தெரியுமா? யார்? அந்த நாணமணியை சிறையில் அடைத்திருக்கிறோம். அது மட்டுமா, நாணமணியை சிறையில் அடைத்திருக்கிறோம். ஐயோ, என்னுடைய கணவரை சிறையில் அடைத்திருக்கிறீர்களா? ஐயோ ஐயா, உன்னுடைய கணவன் தானே? சரி, நடந்ததை கூறு. அந்த பிறகு மறுமுறை சென்று அந்த மலர்ச்சொலியில் மறுமுறை விளையாட வேண்டும் என்று அந்த மலர்ச்சொலியை செல்லும் நேரத்தில் அதிகார முனிவர் என்ற ஒரு முனிவர் தாத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார் ஐயா. அவர் அமர்ந்து கொண்டிருப்பது என்னுடைய நோய்களுடன் சென்று அந்த முனிவரை சமத்தை கழிக்க வேண்டும் என்று அந்த நாங்கள் நால்வரும் ஆடி பாடினோம். ஆடி பாடிய பிறகு அந்த முனிவரை கண் விளக்கவில்லை. அவரை கண்ணை கழிக்கவில்லை. என்னுடைய ஆணவத்தினால் அந்த மலைச்சொலியை சுற்றி வரும் நேரத்தில் சில நாட்களுக்கு முன்பாக இறந்து கிடந்த ஒரு பாம்பு, அந்த பாம்பானது அழிக நிலையில் இருந்தது. அப்போது அந்த பாம்பை பார்த்தவுடனே இந்த அழிக நாகத்தை எப்படியாக அந்த முனிவருக்கு மாலையாக சூட்ட வேண்டும். அப்படி மாலையாக சூட்டிவிட்டால் அந்த முனிவரோ அதனுடைய துணிநாட்டை தாங்காமல் எப்படியாக கண் விழித்து விடுவார் என்று அவருக்கு மாலையாக சூட்டிவிட்டது. அவருக்கு மாலையாக சூட்டிவிடனே அந்த முனிவரை கண் விழித்து பார்த்து அடிப்பாவி தவத்தை கிடைத்த நீ எப்படி கழித்து அழிக நாகத்தை மலையை கழித்தையோ அதாவது என்றாகிற வருடால் உனக்கு திருமணம் ஒன்று நடந்தால் உன்னுடைய கயிற்றில் மாலைச்சூடும் நேரத்தில் இந்த உலகத்திலே சிறந்தது 440 கொடை நோய் உனக்கு கொண்டாடி சாபத்தை நான் யார் என்று சொல்ல மாட்டேன் என்று சொன்னாயா? நீ அல்லவா என்னுடைய மனைவி. உன்னை திருமணம் செய்தது நான் பெருமிதம் கொண்டேன் கண்ணே. சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போனி சொந்தங்களை
ஒரு நேரம் மரத்தினில் ஏறும் ஏதாரோ, மரத்தினில் ஏறும் ஏதாரோ. மலர்விழி, நீ அல்லவா பத்திரி? டேய் ஐயா ஏய், இத பாருங்க ஐயா. இருடி வர நான் பண்ணுவேன் குருட செவடனுக்கு தான் கொழுப்பு அதிகம் வாங்க. அவனை அடிக்க மாட்டேன். யாத்தா என்ன தாரி தான்